ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்றதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். உங்களோட எக்ஸாமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய புக்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வைஸ் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் 4 செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த 4 செட் ஆஃப் கொஷின்ஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. 1 செட் ஆஃப் கொஷின்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறது செகண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஷின்ஸ் கம்பல்சரி படிச்சாக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தேர்ட் செட் ஆஃப் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர் எல்லாமே படிச்சுக்கோங்க. இது தேர்டு செட் ஆஃப் கொஷின்ஸ். இது 23க்கான கொஷின்ஸ். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் நீங்கள் கம்பல்சரி படிச்சாக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த 4 செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 4 செட் ஆஃப் கொஷின்ஸில் தேர்டு கொஷின்ஸில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி கம்பல்சரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பிக்சர், ஒவ்வொரு கொஷின்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு பிக்சர் வருது. இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு பிக்சர் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 23ல் லாஸ்ட், அதாவது 4th செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் அண்ட் மற்ற கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப்பில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இதெல்லாமே வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி ஒவ்வொரு கொஷின்ஸுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.